மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவென்ச்சர் லட்சுமி, டிராவென்ச்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவென்ச்சர் செரேன். இன்ட்ராடே ஸ்டாக் அன்னைக்கே விற்க வேண்டும் என்பதுதானே சார் விதி. அதை எப்படி விற்காமல் முடிப்பது? லாஸ்ட் டைம் ஏதாவது நம்ம பேசியிருக்கோம். இல்லை கார்த்தி, இது நம்ம ஸ்டாக் வாங்குறோம்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நீ இன்ட்ராடே வாங்குறியா டெலிவரி வாங்குறியாலாம் கிடையாது. அது வந்து ட்ரேடிங் அப்ளிகேஷன்ல தான் இருக்கு. அதில் வந்து 2 சாய்ஸ் இருக்கும், இன்ட்ராடே டெலிவரி அப்படின்றத ஒரு இருந்தது. நிறைய அப்ளிகேஷனில் அது இப்போ காணும். நீங்கள் பை செல் மட்டும்தான் இருக்கும். ஸோ பை பண்ணுறீங்க, நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பட் நிறைய ஆப்ஸில் அந்த இன்ட்ராடே ஸ்லாட்டும் இருக்குது. நீங்கள் செக் பாக்ஸ் டிக் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் 3 மணி அந்த டைமுக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து அந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் ரிஸ்க் ஏறிச்சுன்னு வைங்க, 70-80% மேலே புரோக்கரே விற்றுரும். சம்டைம்ஸ் யூ மே கால் யூ, நீங்கள் பொசிஷன் வச்சுருக்கப்பா கார்த்தி, 80% மேலே ஆயிருக்கு, மணி 3 ஆச்சு, ஒன்று ஃபண்ட்ஸை கொண்டு வா, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, இல்லாட்டி 3:10 நானே வித்துருவேன். புரோக்கரை விற்கிற ரைட் வந்து அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா இல்லாட்டி அவன் தலையில ரிஸ்க் ஆயிடும், அவனுக்கு பெனால்ட்டி ஆயிடும். ஸோ ஹி வில் ஐதர் கால் ஆர் ஹி வில் சென்ட் யூ அ வார்னிங். SMS வரும், உங்கள் ட்ரேடிங் ஆப்பில் அந்த ஹைலைட் வரும், ஏதோ ஒன்று நடக்கும். நீயா முடிச்சிங்கன்னா ஓகே 310. சப்போஸ் நீங்கள் முடிக்கல அதை விட்டீங்கன்னு வச்சிங்க, புரோக்கரும் அதை க்ளோஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட மார்ஜின் இருக்குது. இப்போ கார்த்திக் வந்து நிறைய பணம் இருக்குது. கார்த்திக் வந்து பணக்காரன், அவன் இன்ட்ராடே பொசிஷன் எடுத்துருக்கான், 3:10 பொசிஷன் முடிக்கல, புரோக்கர் ஒன்றும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா மார்ஜின் இருக்கு, ரிஸ்க் கவர் பண்றதுக்கு ஃபண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு. நீங்களா க்ளோஸ் பண்ணாதான் இன்ட்ராடே. அது க்ளோஸ் பண்ணல நீங்க ஆட்டோமேட்டிக்கா டெலிவரிக்கு போகும். 2 நாள் கழிச்சு அந்த ஸ்டாக் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அவ்வளவுதான். ஸோ அந்த விருப்பம் வந்து நம்ம கையில தான் இருக்கு. பட் நிறைய இதுல வந்து அந்த செக் பாக்ஸ் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்தை XYZ ஸ்டாக் வாங்குறேன்னா இன்ட்ராடே டெலிவரின்னு அது கேட்கும். அது ஸோ யூ கேன் கிளிக் ஆன் தட். இருந்தா ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஸ் இருக்கு. இப்போ நிறைய ஆப்ஸ்ல அது வராமே இருக்குது. ஏன்னா அந்த பொறுப்பு வந்து உங்ககிட்ட இருக்கு. நீ வந்து மார்ஜின் கொண்டு வரணும். 50-50 மார்ஜின் அப்படின்றது செபி எக்ஸ்சேஞ்ச் ரூல் இருக்கு. 50% கேஷ் மார்ஜின், 50% ஸ்டாக் மார்ஜின், எல்லாமே மார்ஜினிங் ரூல்ஸ் வந்து மாறி இருக்கு. அதனால நான் அந்த இன்ட்ராடே டிக்லாம் இப்போ கிடையாது. மோஸ்ட்லி புரோக்கர்ஸ் வந்து கேட்பாங்க, பொசிஷன் வச்சிருக்க இன்ட்ராடேயா டெலிவரியா, 3:10 க்ளோஸ் பண்ணல, உங்கள்கிட்ட மார்ஜின் ஆல்ரெடி இருக்கு, காசுலாம் இருக்கு அப்படின்னா அக்கௌண்ட்ல ஃபண்டடா இருந்தால் கண்டினியூ டு ஹோல்ட், அது ஆட்டோமேட்டிக்காக டெலிவரிக்கு மாறிடும். சூப்பர் சார். இன்ட்ராடே பங்குகளை எப்படி தேர்வு செய்வது? ஹை பீட்டா ஸ்டாக்ஸ். ஸோ இந்த பீட்டா அப்படின்றது எக்ஸ்சேஞ்சின் அந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, நிஃப்டி வந்து 24,000, 24,800, 25,000 போகும்போது இண்டிவிஜுவல் அந்த அதுக்கு சார்ந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். எல்லா ஸ்டாக்குமே ஒரே லெவலில் போகாது. சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப இண்டெக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஏறினுச்சுன்னா இங்கே ஒரு 5 ரூபாய் ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதே போல் இண்டெக்ஸ் 1 பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா 5 ரூபா குறைன்ற ஸ்டாக்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் ஹை பீட்டான்னு சொல்கிறோம். ஹை பீட்டா ஸ்டாக்ஸ். நீங்கள் ஹை பீட்டா கூகுள் பண்ணாலே அந்த நிஃப்டி இல்லை NSEல போட்டால் அந்த லிஸ்ட்டே வந்துடும். நீங்கள் NSE வெப்சைட் போட்டாலும் பீட்டா ஆஃப் ஸ்டாக்ஸ் டெஃபினிஷனே இருக்கும். நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இன்ட்ராடே சூஸ் பண்ணோன்னா ஹை பீட்டா ஸ்டாக் தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் மூவ்மெண்ட் கிடைக்கும். அலை பெருசாக இருக்கணும், குறைவாகவும் இருக்கணும். இந்த மூவ்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். சூப்பர். பீட்டா வந்து குறைவாக இருந்தான்னு வச்சுக்க, இப்படியே தான் வந்துருக்கும். நீங்கள் 10 ரூபாய் 110 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, அன்றைக்கி ட்ரேடு மொத்தமாகவே டே ஹை வந்து 112, டே லோ வந்து 109. என்ன ட்ரேட் பண்ணுவீங்க இதில்? எங்கே விற்றாலுமே புரோக்கரேஜ் போக உங்களுக்கு 10 நய பைசா கிடைக்காது. கரெக்ட் தானே? அதே சமயத்தில் 110லேருந்து 122க்கு போகிற ஸ்டாக்கு, 105க்கு வர ஸ்டாக்கு, இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம பண்ண போறது இன்ட்ராடே ட்ரேடிங். சோ நான் வாங்கினாலும் விற்கிறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும், புரோக்கரேஜ் கட்டி டாக்ஸ் போக எனக்கு லாபம் சம்பாதிக்கும். வித்தாலும் அது 105க்கு வருது, லாபம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கு. 4 ரூபா ரேஞ்சுக்குள்ள இருக்கிற பங்குல போய் நான் என்னத்தை இன்ட்ராடே பண்ண முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 10-15 ரூபா ட்ரேட். அதுதான் ஹை பீட்டா. அந்த ஹை பீட்டா இருந்தா இந்த இண்டெக்ஸ் ஏற இந்த ரேட் ஃபாஸ்டரா ஏறும், இண்டெக்ஸ் குறைய அதை விட ஃபாஸ்டரா குறையும். இந்த லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட் இருந்தாதான் நமக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் எங்க பார்க்கறது? அதான் சொன்னேன்ல, எக்ஸ்சேஞ்ச் போய் பாருங்க. NSE சைட், NSE வெப்சைட்டை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நான் சொல்றதுதான், ரெடிமேடா நம்ம வந்து அப்படியே போட்டு எனக்கு 2 இட்லி அப்படின்னு சொல்ற மாதிரி பறந்து வந்துடாது. கொஞ்சம் ஹோம்ஒர்க் நம்மளும் செய்யணும் கார்த்தி. NSE வெப்சைட்ல இருக்கு, பண்ண முடியலையா கூகுள் பண்ணி பாருங்க. லிஸ்ட் ஆஃப் ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் in the NSE. பீட்டா வாரியா அவன் கணக்கு போட்டு இப்போதான் AI டூல்ஸ்லாம் இருக்கு, லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. 4 நாள் பாருங்க, இண்டெக்ஸ் ஒரு ரூபா 1 பாயிண்ட் செக் பண்ணுங்க, அது கரெக்டா ஏறுதா, அது ஹை பீட்டா பங்குதா.
அது ஹைபீட்டா தான் இருக்கும். ஓகே ஓகே அது நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி. இப்போ அந்த பீட்டா தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இண்டெக்ஸ் ஒரு புள்ளி ஏறுனா இது 3 ரூபாய் ஏறுது. ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஸ்டாக்ல தான் இன்ட்ராடே போனாங்க. சூப்பர் சார். மூமெண்ட் இல்லாத ஸ்டாக் தயவு செஞ்சு போய் இன்ட்ராடே ட்ரை பண்ணாதீங்க. நான் சேஃபா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு உட்காந்துக்கிட்டே லோ பீட்டா உட்காந்து அது எதுக்கு நீங்க இன்ட்ராடே பண்ண முடியாது அதுல. ஓகே சார். சார் சூப்பரா சொல்றீங்க சார். அடுத்து சார், நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சில நிறுவனங்களின் பங்குகளை வாங்கினேன். பிறகு அவற்றை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டேன். இப்போது அந்த பங்குகளை IVRL, இன்ஃப்ரா, PSL, யூனிட்டி இன்ஃப்ரா, மார்ஜில் லிமிடெட், வெஸ்டர்ன் இந்தியா, ஷிப்யார்ட் அப்படின்னு சில பங்குகள் அவர் பட்டியலிட்டிருக்காரு. என்னால் விற்க முடியவில்லை. அவை எதுவுமே ட்ரேட் ஆகவில்லை. நான் இப்போது என்ன செய்வது? தங்களது வழிகாட்டுதல் தேவை. என்ன சார் சொல்றது இவருக்கு? நான் எப்படி வழிகாட்டுறது? சரி, இது ட்ரேட் ஆகாத பங்குகள்னா ஒன்று டீலிஸ்ட் ஆயிருக்கும். சரி சார். எக்ஸ்சேஞ்சில் டீலிஸ்ட் ஆயிருக்கும். டீலிஸ்ட் ஆன பங்குகளுக்கு எந்த ஒரு அவுட்கமும் கிடையாது. அதில் வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. டிமேட்ல வச்சிருந்தா காசு தான் கொடுக்கணும். காசு ஏஎம்சி வந்து வரும் உங்களுக்கு. சரி. ஏஎம்சினா அதை அவரோட ஹோல்டிங் வந்து 5 lakhs மேலே இருந்ததுன்னா ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் டிமேட்ல கட்ட வேண்டியது இருக்கும். சரி. 5 lakhs கீழே இருந்ததுன்னா அது ஃப்ரீ. அது செபி ரெகுலேஷன் இருக்கு. ட்ரேட் பண்ணாத ஸ்டாக் டிமேட்ல வச்சிருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அதை வச்சு நீ என்ன செய்ய முடியும்? வர்த்தகம் செய்ய முடியுமா? முடியாது. விற்க முடியுமா? முடியாது. இன்னொருத்தர் கிஃப்டாக கொடுக்க முடியுமா? கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ அது பேசாம ஒன்று ரீமேட் பண்ணிக்கிங்க. ரீமேட்னா பிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. பேப்பராக வச்சுங்க. அவ்வளோதான் யூஸ். வேற ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை மேக்ஸிமம் வர்ஸ்ட் கேஸ் நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் அந்த கம்பெனியெல்லாம் இன்னும் செயல்படுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரி. அப்படி செயல்பாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரார் இல்லை கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், இந்த கதை நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன்ப்பா, ரொம்ப நாள் ஊரில் இல்லை, கவனிக்கலை, இப்போ ஸ்டாக் இருக்குது, நீங்கள் அதை பைபேக் பண்ணி எங்களுக்கு அதை ரிடீம் பண்ணுறீங்களான்னு ரிக்வெஸ்டாக கேட்கலாம். ஃபேவர். அவங்க ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை, அது யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். சரி சார். எனக்கு ஒரு டவுட் சார். இதுல இப்போ டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் அதே கம்பெனி ஒரு 20 years கழிச்சு திருப்பி லிஸ்ட்டுக்கு வராங்க. உதாரணத்துக்கு கோத்தாரி இண்டஸ்ட்ரி, நம்ம சென்னையில இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் இருக்க ஒரு கம்பெனி. அவங்க பாத்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ணாங்க சார். 2000 something டீலிஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொருத்தர் வந்து அந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி இப்போ திருப்பி லிஸ்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறது அவருடைய CEO இன்டர்வியூ நான் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி அது உதாரணத்துக்கு தான் எடுக்கிறேன், பட் அதோட ஹிஸ்டரி எனக்கு தெரியாது. ஸோ பாத்தீங்கன்னா அப்படி திருப்பி அதே கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்ப நம்ம கிட்ட இப்ப நீங்க சொன்ன மாதிரி எடுத்து பேப்பரை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது பயன்படுமா? அதே கம்பெனி அதே பேர் அதே நேம் அண்ட் ஸ்டைல்ல வந்தா ஓகே. ஓ, அதே மாதிரி வரணும். சப்போஸ் வேற இதுல வந்தாலும் பயன்படாது. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வேற இல்லை, அதோட ட்ரேடிங் கோடு வேற. ஓகே. இல்ல அந்த புதுசா வர நிறுவனம் வந்து இந்த ஷேரை பைபேக் பண்ணும். அப்படி இருந்தனா நீங்க கொடுக்கலாம். முதலீட்டாளர்கள் அப்ப இருந்தாங்கப்பா, நம்ம டீலிஸ்ட் பண்ணப்ப நிறைய பேர் மாட்டிருப்பாங்க. நான் அந்த பைபேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தா கொடுங்க அப்படின்லாம் சொல்லி வந்தாங்கன்னா இந்த நீங்க சொல்ற ஸ்டேட் நடக்கும். இல்லாட்டி நோ யூஸ். இதெல்லாம் நடக்குமா சார்? நடக்காது. அதனாலதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது நான் எக்ஸ்பெக்டேஷனை வந்து டிஃபீட் புரியுது சார். பட் அதை வந்து எதிர்பார்ப்பு பெரிய அளவுல வேண்டாம். அந்த மாதிரி சார் இவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்குறேன்னு சொல்றாரு, ஏன் கவனிக்காம விட்டாருன்னு தெரியல. இப்படியும் நிறைய கேஸ்கள் இருக்கா சார் இந்த மாதிரி? பைரட்டா கவனிக்கணும். அதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அந்த வீட்ஸ் எல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும், போட வேண்டிய ஃபர்டிலைசர்ஸ் போடணும், தண்ணி பாய்க்கணும், இதெல்லாம் வேலை இருக்கு. நம்ம வந்து விட்டேன் வேலியை கட்டினா போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இதுதான் கதை. புதுசா முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டாக் போனதுதான். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் தான் இது மறுபடியும். ஃபைன் சார். ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதலீட்டாளர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறது. சார், NVIT பங்குகளின் வருமான விநியோகத்திற்கு ஏதேனும் வரி விலக்கு இருந்தால் தயவு செய்து தெரியப்படுத்தவும். எடுத்துக்காட்டுன்னு போட்டு PGINVIT. இன்விட். ஆமா, என்விட். ஓகே, INVIT. அதுல வந்து அவர் டாக்ஸ் பெனிஃபிட் பத்தி கேக்குறாரு. ஆமா, ஸ்டாக். ஆமா, அந்த டாக்ஸ் வரி விலக்கு ஏதாவது இருக்கா? அதான் டாக்ஸ் பெனிஃபிட் ஃபார் டிவிடெண்ட் பே அவுட்ஸ். அதாவது நம்ம அந்த இன்விட் வந்து ஹோல்டர்ஸாக இருந்தோம்னா அந்த இஷ்யூ பண்ணுற கம்பெனி இருக்கு இல்லையா, பிரின்சிபல் கம்பெனி, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் இருக்குது. ஐ திங்க் 115BBAன்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷன் கீழே இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து அந்த கம்பெனி ரிமூவ் பண்ணாமல் இருந்ததுன்னா, பை இன்கம் டேக்ஸ் லா அந்த ரிமூவ் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த டிவிடெண்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வரும். ஒருவேளை அந்த பிரின்சிபல் கம்பெனி அந்த செக்ஷன் இது வந்து
இந்த பெனிஃபிட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன டேக்ஸ் ஸ்லாபில் அந்த டிவிடெண்ட் வந்துச்சுன்னு வைங்க, இந்த இன்வெஸ்டர் வந்து எந்த டேக்ஸ் ஸ்லாபில் இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் வந்து கட்ட வேண்டியது வரும். ஓகே, அதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே சார். ஸோ அந்த அவர் ஹோல்ட் பண்ணக்கூடிய சப்போஸ் அவர் இன்விட் வச்சிருந்தாருன்னா அது எந்த இன்விட் அதோட பிரின்சிபல் கம்பெனி இந்த செக்ஷன் பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிளைம் பண்ணியிருக்கான்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிக்கணும். ஓகே, இட் இஸ் நாட் அபவுட் யூ கெட்டிங். நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது உங்களுடைய பெனிஃபிட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூறிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ முக்கியமாக அந்த பிரின்சிபல் கம்பெனி இந்த செக்ஷன் கீழே அந்த பெனிஃபிட் கிளைம் பண்ணுறதா இருந்தால் 115BBBன்னு நினைக்கிறேன், அந்த செக்ஷன் கீழே இருந்து கிளைம் பண்ணுறதா இருந்தால் உங்களோட டிவிடெண்ட் வந்து டேக்ஸ், நீங்கள் ஆடிட் ரேட்டை சொன்னீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக ஒன்று. அவங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வருகின்ற டிவிடெண்ட் வரும். டிவிடெண்ட் வருகின்ற போது நீங்கள் அது உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் என்ன ஸ்லாபில் இருக்கீங்களோ அந்த ரெலவெண்ட் டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கக்கூடிய டேக்ஸ் கட்டி அந்த டிவிடெண்டை என்ஜாய் பண்ணும். ஸோ த பெனிஃபிட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிரின்சிபல், நாட் ஆன் யூ. ஓகே சார். டிஐ மற்றும் எஃப்ஐஐ ஆகியவை ஏன் தொடர்ந்து விலையை அதிகரித்தும் குறைத்தும் வருகின்றன? அது சரியான மதிப்பீடு இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் அவர்கள் நிறுவனங்களின் நிர்வாகத்தை விடவும் பங்குக்கான முன்னறிவிக்கப்பட்ட விலையை விடவும் புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறார்களா? இது உங்க ஃப்ரெண்டை பத்தி நீங்களே பதில் சொல்லலாம். இல்ல கார்த்தி, இப்போ எஃப்ஐஐ டிஐ வந்து எதுக்காக வாங்குறாங்க, எதுக்காக விற்கிறாங்க, அதான் ஃபண்டமெண்டல். அவரோட கேள்வி அதான். வேல்யூவேஷன் பத்தி ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்காரு. இப்போ டிஐஎஸ் வந்து நான் எப்பவுமே சொல்றது, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இவங்களுக்கு வந்து மாசம் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா வருது. இது இவங்களை என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்க நீங்க சொல்லுங்க. அவருக்கே அவர் இருந்ததுன்னா நான் கேட்டிருப்பேன், ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தா இவ்வளோ கோடி ரூபா வந்து வருது, இது ஆயிரக்கணக்கில் கோடி ரூபா இல்லையா? மந்த்லி வந்து 22,000 crores, 10,000 crores, 16,000 crores வருது உங்களுக்கு. டொமஸ்டிக் மியூச்சுவல் எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் சேர்த்து தான் சொல்றேன், இவ்வளோ காசு வருது. இப்போ இவங்க வந்து என்ன செய்யணும்? ஸ்டாக் வாங்கணுமா வாங்கக்கூடாது? வாங்கணும். ஏன் வாங்கணும்? உட்காந்துருக்க வேண்டியது தானே, கேன்சிட்ல. ஆனால் செபி ரெகுலேஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது, அப் டு 10% தான் நீங்கள் கேஷ் ரிட்டைன் பண்ண முடியும். ஓகே, அப்போ 90% நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். ஓகே, வேல்யூவேஷன் எப்படி இருந்தாலும் வேல்யூவேஷன் எப்படி இல்லைன்னாலும் நீங்கள் வாங்கிதான், கரெக்டா? அப்போ டிஐஎஸ் என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. சில நேரங்களில் விற்பாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். கடந்த வாரம் 500 கோடி ரூபாய்க்கெல்லாம் வித்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக வாங்குவாங்க, ஏன்னா இன்ஃப்ளோ வந்து அவ்வளோ பெருசு, அவங்களுக்கு ரிடெம்ஷன் வந்து குறைவு. மியூச்சுவல் ஃபண்டை விட்டு வெளியேறினாதான் அவங்க வந்து வித்த அந்த பணத்தை வெளியில கொடுக்கணும். இப்போ உங்களை மாதிரி இன்வெஸ்டர் வந்து விற்கவே இல்லைன்னு வைங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இவனோட லாபத்தே பெறலன்னா அது அங்கேதான் கிடக்க போகுது. இவர் என்ன பண்ணுவார்? ஃபண்ட் மேனேஜர் குவியுது இல்ல, மார்க்கெட்ல போட்டுதான் ஆகணும், டிப்ளாய் பண்ணிட்டு தான் இருப்பாரு. புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவாரு, புதுசா ஸ்டாக் ட்ரை பண்ணுவாரு, புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் அவர் செய்ய முடியும். வாங்கிட்டு தான் இருப்பாங்க irrespective of valuation. கரெக்ட் தானே? பிகாஸ் யூ ஹேவ் டு டிப்ளாய் த மணி. எஃப்ஐஐஸ் மறுபுறத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உங்களோட லாப நஷ்டம் பற்றிலாம் அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு ஒண்ணுதான், அவனுக்கு முதலீடு செய்கின்ற கஸ்டமர்ஸுக்கு லாபத்தை செஞ்சு கொடுக்கணும். அந்த லாபம் எப்படி வரும்? பை லோ செல் ஹை, ரைட்? வேல்யூவேஷன் இஸ் ஒன் ஃபேக்டர். இந்த ஸ்டாக்கை வந்து இந்த வேல்யூவேஷனில் இதே எஃப்ஐஐ வந்து வேல்யூவேஷன் ஹையாக இருக்கும்பொழுது வாங்கியிருக்க ஸ்டாக்ஸும் அவங்க வச்சுருப்பாங்க. அதே இது வந்து நஷ்டம் புக் பண்ணி சரி பரவாயில்ல போனால் போகுது, சந்தை வந்து வீழ்ச்சி, இப்போ டேரிஃப் வந்துச்சு, இனிமேல் கொஞ்சம் நாள் ஆகும், பங்கு சந்தை வந்து கொஞ்சம் நாள் ஆகும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர்றதுக்கு, அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்லாம் விற்று வேறு ஸ்டாக் வேறு செக்டருக்கு மாறுவோம் அப்படின்னு நினச்சி ஸ்டாக்கை விற்றா அந்த நஷ்டத்தை வந்து புக் பண்ணுவாங்க, புதுசாக வேறு ஸ்டாக் வருவாங்க. வேல்யூவேஷன் இஸ் டூ ஹை, நான் எதுக்கு இது வாங்கினேன், நான் செஞ்சது தவறுன்னு சொல்லி ஈ கேன் புக். எஃப்ஐஐ வந்து நஷ்டம் பெறாத எஃப்ஐஐ ட்ரேடெல்லாம் இருக்குன்றதெல்லாம் நான் சொல்ல வரல, அவங்களோட வால்யூம்ஸ் பெருசுனால அந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக தெரியுதே தவிர அவங்களுக்கு அந்த லாபம் செய்கிறது தான் அவங்களுடைய வேலையே. தே ஹேவ் நோ அட்டாச்மெண்ட் டு த மார்க்கெட். உலகத்தில் எங்கே லாபம் தர பெரிய அளவு லாபம் தருதோ அங்கே தான் போய் முதலீடு செய்யும். ஸோ நம்ம பங்கில் சேம் பிரின்சிபிள் அப்ளைஸ். இப்போ வந்து இறங்கி இருக்கிற சந்தையில் வாங்க தான் செய்வாங்க. தே வில் ட்ரை டு பை, பட் வேறு செக்டர்ஸில் வந்து அந்த முதலீடு செய்கிறாங்க, லாபத்தை கொஞ்சம் ஒரு ஏற்றம் ஒரு பவுன்ஸ் பேக் வந்ததுன்னா லாபத்தை பெறுவாங்க, தப்புன்னு எடுத்துருவாங்க. வேல்யூவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் தி ஒன்லி கிரைட்டீரியா. இம்பார்ட்டன்ட். இப்போ பொருளாதார வளர்ச்சி வந்து நமக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பெரிய அளவில் நமக்கு இன்னும் வரப்போறது இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால அடுத்த ஒரு 2-3 வருஷம் வந்து ஸ்லக்கிஷா இருக்க போகுதுன்னா எஃப்ஐஐஸ் வந்து வாங்குவாங்களா விற்பாங்களா? விற்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் வந்து ஹை, ப்ரைசஸ் வந்து ஹை. இந்த ப்ரைஸ் வந்து 3 வருஷம் நீங்க
5.5% தான் உங்களுக்கு growth இருக்குன்னு வைங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ எஃப்ஐஎஸ் வந்து இந்த நேரத்தில் வாங்கணுமா விற்கணுமா? விற்க தான் செய்வாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணாது. ஃபார்வர்ட் திங்கிங் 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்குமோ அந்த விலைக்கு நான் இப்போவே ட்ரேட் பண்ணி நான் அந்த லாபத்தையோ நஷ்டத்தையோ பெற்று வேறு செக்டரில் வந்து போடணுன்றது தான் அவனோட நோக்கம். த மார்க்கெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அஹெட். எப்போவுமே அது தெரிஞ்சுங்க. இன்னையோட ரிஃப்ளெக்ஷன் வந்து சந்தையில் கிடையாது. இது வந்து எதிர்பார்ப்புகள் தான் பெரிய அளவில் அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஓகே, நாட் த ரியாலிட்டி வாட் ஹேப்பன்ஸ். ரியாலிட்டி இம்பேக்ட்ஸ், பட் எதிர்பார்ப்பு தான். சந்தைக்கு 25% வரதுக்கு முன்பதாகவே சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. கரெக்ட் தானே? ஆமா ஆமா ஆமா. ஸோ தெரியும் நமக்கு எதிர்பார்ப்பு. இது வந்தா பாதிப்பு இறக்கணும். வந்த பிறகு ஒரு நாள் தான், அந்த தேர்ஸ்டே மட்டும்தான் அந்த சரிவு. கரெக்ட் சார். ஃப்ரைடே கொஞ்சம் சப்போர்ட், அந்த 460 லெவலில் வந்து 24,460 வந்து ஒரு பேஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்குது. ஸோ ஆல்வேஸ் இன் அட்வான்ஸ். இனிமே என்ன வரப்போகுதுன்றதான் எதிர்பார்ப்ப ஒழிய, தட் இஸ் ஹவ் த மார்க்கெட் ஃபங்க்ஷன். சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்த கேள்வி சார். செபியில் பதிவு செய்யவில்லை என கூறி பல ஃபின்ஃப்ளூயன்சர்கள் பங்கு பரிந்துரைகளை சொல்றதில்லை. நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது, அதனால நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு விட்டுறாங்க. ஏன் அவங்க வந்து பதிவு பண்ணிட்டு பங்கு பரிந்துரைகளை சொல்லக்கூடாது? மறைமுகமா உங்களை பிடிச்சி தாக்குற மாதிரி இல்ல, சொல்லாம அது ஓகே. எனக்கு வந்து என்கிட்ட சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் நான் சொல்ல போறது இல்லை. அதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஈவன் இஃப் ஐ ஹேட் த சர்டிஃபிகேஷன் விச் ஐ எம் நாட் கோயிங் டு டிக்ளேர், நான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பப்ளிக் ஃபோரம்ல நான் பரிந்துரை செய்ய போவதில்லை. தட் இஸ் நாட் மை ஜாப். நான் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அவர் கேட்கறது ஃபின்ஃப்ளூயன்சர், ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர். அதாவது நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கணும். அப்போனா எனக்கு அதில் வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ஐ ஹேவ் நோ சச் இன்ட்ரெஸ்ட் டு புஷ் அப் அ ஸ்டாக் ஆர் புஷ் டவுன் அ ஸ்டாக். இதில் வந்து எந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கு எனக்கு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுடைய வாதம். அதான் என்னோட வாதம். அதனால கல்யாணம் பண்ணாதீங்க, பங்குகளை கல்யாணம் செய்யாதீங்க. சர்டிபிகேட் இருந்தாலுமே இல்லைனாலுமே இருந்தாலுமே நான் குறிப்பிட்ட பங்கை வாங்கக்கூடாதுன்னு நான் எக்காரணத்தை ஒன்றும் சொல்ல போறதில்லை. அது என்னை குறித்து கேட்டாலும் இருந்தா, அந்த கேள்வி வந்து எனக்காக இருந்தா, மற்ற பலவற்றவர்கள் ஏன் வந்து அது சர்டிபிகேஷன் எழுதலைன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இப்ப ஏன் இந்த கேள்விகள் அடிக்கடி வருது சார், இன்ஃப்ளூயன்சர் பத்தி ஏன் வருதுன்னா, பயங்கரமான நடவடிக்கைகள் அதிகமா எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேரை பிடிச்சி தாக்குறாங்க. ஆமா, ஏன்னா அவங்க வந்து புஷ் பண்றாங்க. அது இந்த ஸ்டாக்கை வாங்க, இது வந்து 10% லாபம் வரும். அவங்க ஃபேஸ்புக் பேஜ்ல போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க, சோஷியல் மீடியால போடுறாங்க. தனியா வாட்ஸ்அப் குரூப் வச்சு டெய்லி ரெக்கமெண்டேஷன்ஸ், பை செல் ரெக்கமெண்டேஷன் டெய்லி. அதுக்கு 99 ரூபீஸ் வந்து சார்ஜ் வேற, அந்த சப்ஸ்கிரிப்ஷன். அதுதான் பிரச்சனை. சோ அதுல வந்து ஒரு பர்சனல் கெயின் வருது பாத்தீங்களா? ஆமா, அந்த பர்சனல் கெயின் தான் இன்ஃப்ளூயன்சர். எஸ், அது வந்து நான் அந்த ரெம்முக்குள்ள அந்த ஒரு யூனிவர்ஸுக்குள்ள போகணுன்றது என் ஆசையே கிடையாது. சில பேர் சில இன்ஃப்ளூயன்சரோட நேம் எல்லாம் குறிப்பிட்டு, நம்ம பிரபலமான ஒரு ஆளு, நம்ம நிறைய பெரிய யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு, ஸோ அவர்லாம் இந்த மாதிரி பண்றாரு, அவர்லாம் என்ன மாட்டாம இருக்காருன்ற கேள்வியெல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் போட்டிருந்தாங்க. சரி, அதை விட்டுருவோம். ஆமா சார். குரூட் பிரைசஸ் வந்து எங்க சரி பார்க்கிறதுன்னு கேட்டிருக்காரு சார். கச்சா எண்ணெய் விலை கீழே சரிந்தால், தலைகீழாக தெரிந்தால் நாம் ஓஎன்ஜிசி அல்லது ஆயிலை வாங்கலாமா, அந்த ஷேர்ஸை வாங்கலாமான்னு கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது எண்ணெய் விலை உயர்வை நான் உணர்ந்தால் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் அதிகரிக்குமா? கச்சா எண்ணெயோடைய விலை இந்தியா பொறுத்த மட்டும் நீங்க பார்க்கணும்னா, ருபி டேர்ம்ஸ்ல பார்க்கணும்னா MCXோட வெப்சைட் தான் மோஸ்ட் ரிலையபிள் வெப்சைட். ஒரு பீப்பாக்கு எவ்வளோ விலை அப்படின்றது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வரும். இப்போ ஆகஸ்ட் 29 வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது செப்டம்பர் 30 என்னமோ தான் அடுத்த எக்ஸ்பைரி. நீங்கள் அந்த MCX சைட்டில் போய் ப்ரைஸ் க்ரூடு அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த எந்த கான்ட்ராக்ட் பார்க்கணுன்னு கேட்கும் அது. ஓகே, நீங்கள் செப்டம்பர் மாதம் கான்ட்ராக்ட் பார்க்கணுன்னா அது என்ன ரேட்டுன்றதை காட்டணும். ஒரு இன்ட்ராடே சார்ட் மாதிரி ஒரு சார்ட் வரும். லாங்கர் டேர்ம் சார்ட்ஸ்லாம் அதில் இவால்வ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணோம்னா கேண்டில் ஸ்டிக், லைன் சார்ட், மற்ற பல இண்டிகேட்டர்ஸோட MCX வெப்சைட் ஒரு அருமையான வெப்சைட். நீங்கள் வந்து அதில் க்ரூட் ப்ரைஸிங் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ருபி டேர்ம்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டேட்டா எடுத்து நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்க போகிறீங்க. அதுதான் அவருடைய நோக்கம். வந்து இந்த க்ரூட் ப்ரைஸையும் கேஷ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸும் ஓஎன்ஜிசி இல்லை ரிலையன்ஸ் எக்ஸெட்ரா மற்ற ரிஃபைனர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரர்ஸோடைய ஸ்டாக்கை வந்து நான் வாங்கணும்னு அதுதான் அவருடைய இன்ட்ரெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்வியின் சாராம்சம் இதுதான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது க்ரூட் ப்ரைஸ் வந்து நமக்கு ஏற்ற இறக்கம் வந்தாலுமே இது வந்து இம்மீடியட் இம்பேக்ட் வந்து ஓஎன்ஜிசிக்கோ மற்ற ரிஃபைனர்ஸுக்கோ உடனே வரப்போகிறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு மாதம் கழித்து தான் நமக்கு இங்கே இம்பேக்ட் வரும். ஏன்னா இவங்க வந்து
உடனடியாக வாங்கி அதை வந்து ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு தரப்போகிறது இல்லை. தே ஆர் ஆல்ரெடி பையிங் இன் அட்வான்ஸ் இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நமக்கு ஓஎன்ஜிசி மாதிரி ஸ்டாக் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிசம்பர் மந்த் இல்லை நவம்பர் மந்த் இல்லை அக்டோபர் மந்தோடைய ரேட்ஸ் வந்து டிசம்பர் ப்ரிஃபரபிளி நீங்கள் அங்கே க்ரூட் ப்ரைஸ் என்ன போகுதுன்னு பாருங்கள். அந்த டைமில் நமக்கு ஃபார்வர்டாக நம்ம ஓஎன்ஜிசியோட விலை ஏற்ற இறங்குமா அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து நமக்கு வரும். டிமாண்ட் சப்ளை மாற வாய்ப்புகள் இருக்கிறதா, எவ்வளோ டிமாண்ட் இருக்கிறது, அது எல்லாமே வந்து நமக்கு டேட்டா இஸ் அவைலபிள். ஆவரேஜ் டிமாண்ட், பெட்ரோலுக்கு எவ்வளோ, டீசல் வருது எவ்வளோ, எத்தனை நாளைக்கு வந்து இந்த ரேட் மாறாமல் நம்ம பம்பில் இருக்கிறது, நம்மளோட ரிஃபைனிங் மார்ஜின், ஓஎன்ஜிசிக்கு வந்து ரிஃபைனிங் மார்ஜின் என்ன இருக்குது, எவ்வளோ காம்போசிஷன் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்குறாங்க, ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் எவ்வளோ, இன்டர்நேஷ்னல் மற்ற வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ, இது எல்லாமே சேர்ந்தா போல் வரக்கூடியதான் அந்த ஓஎன்ஜிசியோட ப்ரைஸ் வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் இங்கே ஏறினா நம்ம இதை வாங்கிடலாம் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் அஹெட். நம்ம எப்போவுமே சொல்கிறது தானே, மார்க்கெட்ஸ் மூவ் இன் அட்வான்ஸ். ஸோ அந்த ஒரு திங்கிங்கில் நீங்கள் செயல்பாடு இருந்தால் நல்லது. இந்த லாங் ரூட்டை போகாமல் நீங்கள் பேசாமல் டைரெக்டாக கச்சா எண்ணெயிலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போகலான்னு. ஓகே, இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஏன்னா அந்த டே டு டே, வீக் டு வீக் சேஞ்சஸ் வந்து ஓஎன்ஜிசியில் பெரிய அளவில் உங்களுக்கு தெரிய ஆகாது. பட் இங்க க்ரூட் பிரைசிங்ல வந்து உங்களுக்கு நீங்க இப்ப ரீசெண்டா ஓபனிங் பெல் சொல்லி டெய்லி நீங்க வந்து கச்சா எண்ணெய் வந்து இந்த ட்ரேட் வாய்ப்புகள் இருக்கு, சூப்பரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு நாளுமே சொன்னீங்க, அது நல்ல மூவ்மெண்ட்டும் இருந்தது. போன வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் தேர்ஸ்டே வரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் க்ரூட் தான். சூப்பர். ஃப்ரைடே தான் இந்த கோல்டு, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த பிசி டிஃப்ளேட்டர் வந்ததுல இருந்து கோல்டு, சில்வர், காப்பர்லாம் கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை செஞ்சது. பட் க்ரூட் வாஸ் தி பெஸ்ட் மூவர் லாஸ்ட் வீக். நான் கடந்த 4 ஆண்டுகளில் கோவிடுக்கு பிறகு, இது கொஞ்சம் பெரிய கேள்வி சார், ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன். நான் கடந்த 4 ஆண்டுகளில் கோவிடுக்கு பிறகு சுமார் 80 பங்குகளில் இடிஎஃப்கள் மட்டும் 20% தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்துள்ளேன். ஸோ இன்னொரு முறை சொல்றேன், 4 ஆண்டுகளில் கோவிடுக்கு பிறகு 80% பங்குல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 20% தங்கம் மற்றும் வெள்ளி அதை இடிஎஃப்ல பண்ணியிருக்காரு. 2025 நிஃப்டி வெறும் 3% வருமானம், தங்கம் 35%, வெள்ளி 37. மேலும் கடந்த ஒரு வருடத்தில் நிஃப்டி வருமானம் -2 அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. தங்கம் மற்றும் வெள்ளி வருமானம் சுமார் 40%. நாம் பெரிய காலக்கெடுவை 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டாலும் ஆண்டுக்கு நிஃப்டி சராசரி வருமானம் 10.5%. இதற்கிடையில் தங்கம் மற்றும் வெள்ளி 16%, 15% வருமானம். இந்த தரவுகளை பார்ப்பதன் மூலம் ஈக்விட்டிஸுடன் ஒப்பிடும்போது கமாடிட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி இதர முதலீடு செய்வது எளிதாக இருக்கும் என நினைக்கிறேன். தயவு செய்து ஆலோசனை கூறுங்கள்ன்றாரு. இதுல டேட்டா கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அந்த கொஸ்டின்ல. கோவிடுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 4-5 வருஷம் தான் இருக்கும். 21, 22ல தான் அந்த ஒஃபிஷியல் ரிமூவல்லாம் ஆச்சு. ஒரு 3 years 4 years இருக்கும். இந்த மாதிரி டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ப்ராபப்ளி அந்த இனிஷியல் டேட்டா வந்து கரெக்டா இருக்கும். சரி, 10 வருஷ டேட்டா எடுத்து பாருங்க. சரி, which I can share with you. 10 வருஷத்தோடைய டேட்டா எடுத்து பாருங்க. தட் இஸ் 14, 15லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கும். ஓகே, கோல்டு கம்மி தான், கோல்டு சில்வர் கம்மி. கோல்டு வந்து 13-12% தான் இருக்கும். திஸ் would have been at 16-17%. ஓகே, 10 year பீரியட்ல. சரி, சமீப காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா 23 to 25 நீங்கள் இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு would have given better exceptional returns. கரெக்ட், பாசிபிள் cumulative-ஆ பார்க்கும்போது, particularly because of the rise of fear and volatility in the markets. ஓகே, ரைட், ஷார்ட் டேர்ம். ஸோ இந்த நீங்கள் வந்து ஒப்பிட்டு இது வந்து நான் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணலான்னு கேட்கும்போது தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் யுவர் அசெட் அலோகேஷன். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சீசன் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து அச்சம் இல்லை, டாரிஃப், இந்த ட்ரம்ப் இதெல்லாம் வந்த பிறகு டெஃபினட்டாக நீங்கள் கோல்டில் வந்து அலோகேஷன் கூட்ட வேண்டும்ன்றது நானே இந்த மாதிரி வீக்லி ரவுண்ட் அப்ல நம்ம நிறைய முறைகள் பேசியிருக்கோம். இன்க்ரீஸ் யுவர் அலோகேஷன். நீங்க 20% வைக்கிறத 40% மாத்திங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரன் அப் வந்து இன்னும் ஹையரா தான் போகுது. இப்போ நேற்று கூட லைஃப் டைம் ஹை வந்திருக்குன்றது நான் சொல்ல விருப்பப்படுறேன். ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா $3,700 per ounce-க்கெல்லாம் செல்லும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனும் இருக்கிறது. வந்தால் வரட்டும், பட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆர் பாயிண்டிங் இன் தட் டைரக்ஷன். ஏன்னா வாலட்டிலிட்டி அண்ட் ஃபியர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு அப்படின்றது. சந்தையில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆக போகுது. ஸோ டாலர் இறங்கும், கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ டெஃபினெட்லி அசெட் அலோகேஷன் இன்டு மெட்டல்ஸ் வந்து கூட்டத்தான் வேண்டும். அதில் வந்து தவறுதல் நான் சொல்ல மாட்டேன்.
இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் தட் அந்த ரீபேலன்ஸ் பண்ணி அந்த அசெட் அலோகேஷனை கூட்டுங்க. அதில் ஒன்றும் தவறே கிடையாது. இட்ஸ் அ குட் மெஷர் டு டூ இட். நீங்கள் கமாடிட்டி செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ETF மூலமாக கோல்டு சில்வர் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இட் மேட்டர்ஸ் டு பி த சேம் திங். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே. இஃப் யூ கேன் மேனேஜ் த ரிஸ்க் ஆன் த கமாடிட்டி செக்மெண்ட், ட்ரேட். இஃப் யூ திங்க் எனக்கு ரிஸ்க் வேண்டாம், நான் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுவேன், ETF போய்க்கலாம். கோ ஹெட். அதில் ஒன்றும் தவறுதலே கிடையாது. இன்க்ரீஸ் யுவர் அலோகேஷன் தான் நான் சொல்லுவேன். பட் அதில் எக்ஸ்க்ளூசிவாக போ அப்படின்றது நான் என்றைக்குமே. ஓகே சார், ஓகே ஃபைன் சார். சார் அவர் வந்து அடுத்த 10 ஆண்டுகளை இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் ஈக்விட்டி அதிக கொடுத்துச்சு ரிட்டர்ன், கோல்டு சில்வர் ஓரளவுக்கு தான் கொடுத்துச்சுன்னு சொன்னீங்க. இவர் இப்போ நடக்கக்கூடிய அந்த ஷார்ட் டைமில் ஒரு 2-3 வருடத்தை வச்சுக்கிட்டு அடுத்த 10 வருஷத்துல இதே மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதிகபட்சமாக அந்த 80-20 இவர் இப்படியே மாற்றிட்டாருன்னா 20-80 மாற்றிட்டாருன்னா கோல்டு சில்வரில் 80-20 ஈக்விட்டி அப்படின்னு யோசிக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல நான் அதிகபட்சமா நான் மாத்துறேன் கோல்டு அந்த போர்ட்ஃபோலியோ. ஐ திங்க் மோர் 40% வந்து இந்த மாதிரி கமாடிட்டிஸுக்குள்ள போறது வந்து டேஞ்சரஸ் இந்த லாங்கர் டேர்ம். சம்டைம்ஸ் ஸ்டாக்னேஷன் ஆஃப் ப்ரைஸ் கேன் ஹேப்பன். பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்குது, அப்படியே ஸ்டக் ஆகி போயிடும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேன் இப்போ போர்கள் முடிந்து விட்டது, பீஸ் வந்திருக்கு, ட்ரம்ப் கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. ட்ரம்ப் அது தெளிவாகிறதுக்கு 3 வருஷம் இருக்கும். அவர் தெளிவாகிறாரோ இல்லையோ 3 years ஆஃப் ரெயின் இன்னும் இருக்குன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன்றும் கேட்கல, அடுத்த 3 வருஷம் எப்படின்றது நமக்கு தெரியாது. பட் என்ன வேணா செய்யலாம். ஸோ அடுத்த 3 yearsக்கு நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா அசெட் அலோகேஷன் கூட்ட வேண்டும்ன்றது நான் ஒரு சைட்ல பாக்குறேன். அதே சமயத்துல நம்மளும் சும்மா இருக்க போறது இல்லை. டாரிஃப் வந்து இப்படியே இருந்தாலும் அசியூம் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 3 வருஷத்துக்கு இதே டாரிஃப் தான் பார்க்கணும். நம்ம என்ன சும்மாவா இருக்க போறோம்? நம்ம ஆல்டர்னேட் மார்க்கெட் வி கண்டினியூ டு க்ரோ. அவர் சொல்றதுனால நம்மளோட வளர்ச்சி வந்து நம்மளால தடை போட்டு நிற்க முடியாது. ஸோ ஸ்டாக்ஸ் வில் ஆல்சோ க்ரோ. இது டிஸ்கவுண்ட் ஆயிடும், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆயிடும். சப்போஸ் இதே மாதிரி போய் ஐசோலேஷனிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு, அதாவது தனிப்பட்ட முறையில் அது ஒத்தி வைக்கப்படுறது அப்படின்னா செட்டிங் அசைடு, இதெல்லாம் லாங் டேர்ம் டாரிஃபோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஐசோலேஷனிசம் தான். தனிப்பட்ட முறையில் இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் வந்து சைனாவில் ஒரு ரேலி நடந்திருக்கு. அந்த ரேலி இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதில் ரேலியில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா ரஷ்யா இருக்குது, மயன்மார் இருக்குது, ஐ திங்க் ஈரான் வாஸ் ஆல்சோ இன்வைட்டட், சைனா வாஸ் தேர். இது ஒரு மிலிட்ரி டே பரேடு மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு நெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இவர் வந்து இப்படியே டாரிஃபை போட்டு உலகத்தையே மிரட்டிட்டு இருந்தா இந்த பிரிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஆல்டர்னேட் ஃபோரம் ஆஃப் ட்ரேட் ஆகிடும். இந்த ஒரு ஆக்சிஸ் வந்து தனியாக ஃபார்ம் ஆகும். இந்த ரஷ்யா சைனா அதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா இப்போதான் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஆல்டர்னேட் ஆகுது. ஸோ இப்படியெல்லாம் தனிப்பட்ட பிளாக்ஸ் போகும்போது டாலரோடைய மதிப்பு வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்டர்னேட் கரன்சி ஃபார்ம் ஆகலாம். அப்போ நீங்கள் கோல்டை வாங்கி எக்ஸசிவ் ரிஸ்க் என்ன செய்வீங்க? ஸோ யூ ஹேவ் டு லுக் அட் தட். இஸ் தான் எப்போவுமே சொல்கிறேன், ஃபியூச்சரை எப்போவுமே ஒரு கண் அங்கே இருக்கணும். இப்போதைக்கு த்ரெட்டு கிடையாது, பட் இட் கேன் பிகம் த்ரெட்டனிங் இன் 3 to 4 years. ஓகே சார், எப்படி போகுன்றது நன் ஆஃப் அஸ் கேன் ஆன்சர். இந்த திசை மாற்றம் எப்படி செல்லும்ன்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியும். திங்ஸ் மே ஆல் கம் பேக் டு நார்மல், பேக் டு த டாலர், இதெல்லாம் நடக்கலாம். டாலருக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்க வாய்ப்புகளும் இருக்கலாம். ஓகே, அப்போ வந்து டாலர் கோல்டு வந்து ஹவு இட் ரியாக்ட்ன்றது நமக்கு தெரியும். இவ்வளவு நாள் நடந்துட்டு அப்படியே தலைகளாகவும் மாறலாம். ஸோ அதனால 80-20 நீங்க போனீங்கன்னா இந்த ரிஸ்க் வந்து நீங்க எக்ஸ்ட்ராடினரியா ஃபேஸ் பண்ண வேண்டியது. சூப்பர். அதுக்கு பதிலாக டோன்ட் எக்ஸீட் 40% தான் என்னோட வியூ. இல்லை அந்த 20 வந்து நீங்க 25 இருங்க, இந்த 80 அப்படியே வைங்க. ஸோ 125% அலோகேஷன் ஆகும், அவ்வளோதான். தட் ஆல்சோ யூ கேன் டு. ஓகே சார். அலோகேஷன் ரீட்டைன் பண்ணிட்டு கூடுதலா கோல்டு அண்ட் சில்வர்ல மட்டுமே டெம்பரரி ஃபேஸுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டுங்க. அதை குறைக்கணும்னு நான் சொல்ல வரல, இதை மட்டுமே நீங்க கூட்டிட்டு போலாமே. சூப்பர் சார். இப்போ ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு, செப்டம்பருக்குள்ள நுழைய போறோம். ஆகஸ்ட்ல நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துட்டோம். சம்பவம் பண்ணது யாருன்னா டாக் ஆஃப் தி யூனிவர்ஸ் ட்ரம்ப் ஒன்லி. கடந்த 4 மாசமா ஒவ்வொரு மாசமும் சம்பவம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, எப்படி சார் இருக்கும் செப்டம்பர்? எப்படி எதிர்பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் டே ட்ரேடிங் மண்டே எப்படி இருக்கும்? ஐ திங்க் ஒரு கன்சாலிடேஷன் நடக்க வாய்ப்புகள் எனக்கு தோன்றது. ஏன்னா அந்த 460 ஹோல்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கார்த்தி. ஐ திங்க் ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பனிங் பெல்லே நம்ம பேசுனது அதுதான். 440 460 வந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய, அது மல்டி லேயர் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பேண்ட் இது. அதையும் தாண்டி விட்டு ஒரு இறக்கத்தை சந்தித்தால் 373 360 வரைக்கும் வர, 357 24 357 வரன்ற வாய்ப்பு இருக்குது. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது
வரலாம். பட் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஆஃப் அ ஃபால் ரைட் நோ. ஏன்னா அந்த மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்குன்றதான் என்னோட வியூ. ஏற்றுக்கணும், வில் ஹேண்டில் இட் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்சைடு வந்து இனிமேல் 24,700 வரைக்குமே கொஞ்சம் ஹோல்டு தான். ஸோ அதை தாண்டுற வரைக்குமே இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வேண்டும், இல்லை இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது எதிர்பார்க்கும். இந்த 24,700 தாண்டும் பொழுது நம்ம ரீகேலிபிரேட் பண்ணி கொஞ்சம் அப்சைடு பார்க்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஐ திங்க் கன்சாலிடேஷன் தான் மோர் இம்பார்ட்டன்ட் இப்போ. அந்த கன்சாலிடேஷன், ஏன்னா செகண்ட் குவார்ட்டர் வந்து முடிகிற பட்சம் இது இல்லையா. ஏப்ரல் மே ஜூன் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அதோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சோம். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முடிகிற அந்த செகண்ட் குவார்ட்டர் முடிகிற லாஸ்ட் மந்த் இது. ஸோ ப்ளஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இனிமேல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு சீசன். ஆமாம், நிறைய விடுமுறைகள், டிஸ்கவுண்ட் சேல் நிறைய நடக்கும். கன்சம்ஷன் கொஞ்சம் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ எஃப்எம்சிஜி மற்ற ஜவுளி பொருட்களுடைய பூம் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்பெண்டிங் கொஞ்சம் கூடலாம். வாகனங்கள் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு. டாக்ஸ் ஸ்லாப் அண்ட் ரேட்ஸ் வந்து குறைக்கின்ற ஒரு மாதம். ஸோ டெஃபினெட்லி கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஃபோர்ஸ் இருக்கலாம் சந்தையின் போக்கு. அதன் அடிப்படையில் அந்த ஒரு பாயன்சி, ஒரு ஃபிளிப் கிடைக்க வாய்ப்புகள் நீங்க சொல்ற மாதிரி சந்தைக்கு ஊக்கம் கிடைக்கும்ன்றீங்க. அப்ப ஆமா, கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அது வந்து நம்ம டாக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அட்வான்ஸ் டாக்ஸ் எவ்வளோ கட்டுறாங்க, ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ இருக்குனாலே நமக்கு தெரிஞ்சிடும். சேல் வந்து கூடியிருக்கா, கன்சம்ஷன் கூடியிருக்கான்றது அதுவே இன்டர்பிரிட்டேஷன் ஆயிடும். அப்ப 25,500 தாண்டிடுவோம். நீங்க தான் சொல்லுவீங்க அந்த ஊக்கம் இல்ல கார்த்தி. எப்படி கார்த்தி நீங்க போகணும்? 25,500 தாண்டதுக்கான ஊக்கம் வந்து டூ ஏர்லி டு சே. இப்போ 24,700 அடுத்த வாரம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பட் லாங் வே டு கோ. அது ஸ்டெப் பை ஸ்டெப். ஹிஸ்டரி நான் அதை டச் பண்ணிட்டு நான் இறங்கி வந்தப்போ நான் கேட்கும் போதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க ஊக்கம் இல்ல கார்த்தி, எப்படி ஏறதுக்கு வாய்ப்பு இல்லையே நீங்க சொன்னீங்க. அதை பார்த்தோம். அந்த நீங்க ஹிஸ்டரின்னு சொன்னீங்க. அந்த ஹிஸ்டரி தாண்டறதுக்கு இது வரைக்கும் தாண்டினாலும் 26,000 டச் பண்ணிருக்கு. பட் அதுல இடத்துல ஒரு உட்கார்ந்துருக்காங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லை. இப்போ எஃப்ஐஐஸ் வந்து அந்த டைரக்ஷன் மாற்றணும் கார்த்தி. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூடணும். இப்போ இந்தியா வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்போ வளர்ச்சியெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். ஆனா இதே பாருங்க, இதே நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, S&P-யோட ரேட்டிங் மாறினதுன்னு உங்களுக்கு சொன்னேன். BBB 17 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் மாற்றணும். ஃபிட்ச் அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டிங் ஏஜென்சி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, BBB மைனஸ் ரீட்டைன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இவங்க எதுக்காக இது பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. அது இன்ஃப்ளூயன்ஸா இல்லை எனக்கு தெரியல. ரெண்டு பேருக்கும் ஒரே டேட்டா தானே பார்த்துருக்குறோம். கரெக்ட். ரெண்டு டேட்டா, அதாவது நீங்களும் டாக்டர், நானும் டாக்டர். ஃபிட்ச்லயும் கொஞ்சம் பாசிட்டிவான இதுதான் இருந்தது இல்ல சார்? ஃபிட்ச்ல பாசிட்டிவா இருந்தது. பட் ரேட்டிங் BBB மைனஸ் தான் வச்சிருக்காங்க. S&P மட்டும் தான் நம்மளோட ரேட்டிங் BBB அப்படின்னு மைனஸ்ல இருந்து BBB-யா மாத்திட்டாங்க. தட் இஸ் a huge change இல்லையா? 17 இயர்ஸ். அந்த சேஞ்ச் ஏன் இவன் கொடுக்கல? பாத்துக்கிற டேட்டா ஒண்ணு தானே. ஆமா ஆமா ஆமா, ரேட்டிங் ஏஜென்சி பாக்குற டேட்டா எல்லாம் ஒண்ணு தானே. அப்போ உன் பார்வையில பட்டது என்ன? அப்ப இது வேணுன்ட்டே செய்யறியா இல்ல? சரி, இதே கேள்வி நான் ரிட்டர்ன் அவங்ககிட்டே கேட்கறேன். இவ்வளவு பிரச்சனை பண்ற யூஎஸ்க்கு ஏன் டவுன் கிரேட் பண்றது இல்ல? ஸோ லிட்டில் பிட் ஆஃப் மேனிப்புலேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கலாமோ அப்படின்றது நான் அப்பப்போ நினைக்கிறது உண்டு. ஓகே சார். பட் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இதுவும் ஒரு காரணியாக இருக்கலாம். பட் பெரிய அளவில் நமக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். நம்மளோட ஏப்ரல் டு ஜூன் வளர்ச்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அரசாங்கம் வந்து நிறைய மூவ்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சலுகைகள் எக்ஸெட்ரா அது எல்லாமே செப்டம்பர் மாதத்துலேருந்து டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடைக்கும். 25,000 செப்டம்பரில் தொடுகின்ற வாய்ப்பும் இருக்கிறது, கண்ணுக்கு தெரிகிறது. ஓகே, சூப்பர் சார். சார் நான் எதிர்பார்க்கல சார், இவங்க ஜிஎஸ்டியில சலுகை கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாமளும் அதை பத்தி பெருசா பேசலன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு தான் பேசிட்டு இருந்தோம். இது எப்படி பாக்குறீங்க? ஜிஎஸ்டி இல்ல, அது டிமாண்ட், அதான் கார்த்தி, டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேற என்ன வழி? நீங்க வந்து எனக்கு காசு தர முடியாதுல்ல. அரசாங்கத்துல இருந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்தாப்பா தீபாவளி வருது ஒரு போனஸ் 20,000 ரூபாய் வச்சுக்கொண்டு அரசாங்கம் தரவா முடியும்? என்ன செய்ய முடியும்? அவங்க என்ன செய்ய முடியும்? ஒன்னு இன்கம் டேக்ஸ் மாத்தணும். அதெல்லாம் இப்ப மாத்த போறது இல்ல. மிடில் ஆஃப் தி இயர்ல அதெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. ஃபைலிங் சீசன் செப்டம்பர் 15ஓட நார்மல் பீப்புள் வந்து ஃபைல் பண்ண வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 15. என்ன செய்ய முடியும் அரசாங்கம்? எக்ஸ்போர்ட்டருக்கு நீங்க டாரிஃப் கொடுக்கலாம், லோன் கொடுக்கலாம், அரசாங்கம் வங்கி மூலமா ஏதோ செய்யலாம். ஸ்பெண்டிங் புஷ் பண்றதுக்கு என்ன செய்வீங்க? இது கட் பண்ணா விலை குறையும். ஓகே, ஜிஎஸ்டி ஸ்லாபை மாத்தி
பண்ணினாலே உங்களுக்கு வந்து விலை குறையும். விலை குறைந்தால் வால்யூம்ஸ் வந்து அதிகரிக்கும். வால்யூம் அதிகரிக்கும் பொழுது நீங்கள் கூடுதல் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். கன்சம்ஷன் ட்ரிவன் growth அதுக்கு தான் இப்போ அரசாங்கம் ட்ரை பண்ணுது. இது குட் மூவ் தான் இல்லை சார்? இட்ஸ் ஃபேர்லி மூவ், குட் மூவ். இது கொஞ்சம் முன்கூட்டியே செஞ்சிருக்கலாம். அப்போ இந்த 25% இவ்வளோ பிரச்சனை கூட வந்திருக்காது. ஓகே ஓகே ஓகே. வரப்போகுதுன்னு தெரியுது இல்லை, நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏன் வெயிட் பண்றீங்க? அப்பயே செஞ்சிருக்கலாமே. ஒரு மாசத்துக்கு முன்னாலே தெரியுமா இவன் வந்து சைனாக்கு 140% போடும்போது நம்ம கொஞ்சம் உஷாரா கவனமா இருந்திருக்கலாமே. ஓகே ஓகே. வை வெயிட் டில் த லாஸ்ட் மினிட் டு சி? இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு நான் செயல்படுத்துறது எதுக்குன்னு நான் கேட்குறேன். என்னைக்கோ செஞ்சிருக்கலாமன்றது என்னோட. ஃபைன் சார், ஃபைன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல கேள்விகளுக்கு தெளிவான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மண்டே ஓப்பனிங் பெல் சொல்ல சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். சென்னை சிட்டிக்குள் ஒரு லக்ஸுரி ஹோம். உங்களின் கனவு இல்லம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம். டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் பல அற்புதமான ப்ராஜெக்ட்கள் நீங்கள் விரும்பும் வகையில் ஆச்சரியப்படுத்தும் இடத்தில். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.